அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு அவர் ரியா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ரெடியூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் தான் கைஸ். வீட்டில் இருக்கிற 4 பொருளை வச்சு நம்ம ஹேரை எப்படி லென்த்தாக வளர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா அடர்த்தியாக இருக்கும் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பொருள் என்னன்னா அலோவேரா தாங்க. இது நம்ம செடியிலேருந்து தான் பிரித்தது. அலோவேரா வந்து நம்ம தலைக்கு வந்து குளிர்ச்சியை தரதுனால உங்கள் ஹேர் வந்து க்ரோத் ஆகவும் ஹெல்ப் பண்ணும் கைஸ். இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் கைஸ். இது வந்து அப்படியே போட்டால் நம்ம தலைக்கு நல்லதில்லை, அதனால் இது கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் கைஸ் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெங்காயம் தான். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லது. இப்போ வீட்டில் இருக்க பெரிய வெங்காயத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்து அலோவேராவையும் வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா விட்டமின் இ கேப்சூல் தாங்க. இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். நான் வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கேன். முடி நீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கோகோனட் ஆயில், உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ கோகோனட் ஆயில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேராஷூட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காய்ஸ். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லாவே அரைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இதை எடுத்து ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் காட்டன் துணியில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதில் வர சாறு மட்டும்தான் காய்ஸ் நமக்கு தேவை. இதுதான் நம்ம ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும் காய்ஸ். ஒரு 3 மந்த் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து அப்ளை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை கைஸ். இதை வந்து நம்ம நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸ்கால்ஃபில் மட்டும் மசாஜ் பண்ணால் போதும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் தடவணும்னு அவசியம் இல்லை. வெறும் தலைக்கு மட்டும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் காய்ஸ், ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் காய்ஸ், உங்களுக்காக தான். உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.